நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும், நான் படிச்சுக்கிட்டே ஏதாவது பார்ட் டைமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லை ஆல்ரெடி நான் 9 to 5 ஜாப் போயிட்டுருக்கேன், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் போயிட்டுருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், அது பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை எனக்கு இப்போ தான் வந்து மேரேஜ் ஆகிட்டு குழந்தை பிறந்திருக்கு, இல்லை நான் என்னால் வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு குட்டி ஒரு நியூ மாம் பேபி பிறந்திருக்கு, என்னால் என் குழந்தைய விட்டு வெளியே போக முடியாது, ஆனால் நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் யார் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் நீங்கள் வெறும் மொபைல் ஃபோன் ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நெட் கனெக்ஷனோட கண்டிப்பாக வீட்டிலேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நான் என்னை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் வந்து என்னோடய நேம் தரணி, நான் வந்து தமிழ்நாட்டு பொண்ணு தான். நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன். நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பிஃபோர் மேரேஜ் நான் வந்து பேங்க் ஆடிட்டிங் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு 6 இயர்ஸாக. அப்படி இருந்துமே என்னால் வந்து என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட பேபி வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து வெளியே போக முடியல. ஸோ நான் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணணும், நான் ஏதாவது வந்து ஏர்ன் பண்ணணும், என்னோட ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக நான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் வெளியில் போயிட்டு வேலைக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இல்லை. ஏன்னா என் பேபியை பார்த்துக்க வந்து எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. அதனால் நான் வீட்டு வேலையும் பார்க்கணும், என்னோட குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அதே சமயம் என்னோட ஸ்கில்லை நான் யூஸ் பண்ணி என்னோட பொட்டன்ஷியலை வந்து நான் என் ஹஸ்பண்ட் கொடுக்கணும், என்னோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் நான் என் ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாலும் நான் வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்காக நிறைய ஜாப் தேடும் போது எனக்கு கிடைச்சது எல்லாமே டேட்டா என்ட்ரி, கேப்சா என்ட்ரி, இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் தான். அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? அது வந்து ஒரு 12th முடிச்சவங்களும் பண்ணலாம். நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், எனக்கு அதுக்கான ஏர்னிங்ஸ், அதுக்கு ஈக்குவலான ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்றனால அது அந்த அளவுக்கு சம்பாதிக்கவும் முடியாது, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஏர்னிங்ஸ் வேணுன்றனால நான் நிறைய பிளாட்ஃபார்ம் தேடும்போது எனக்கு கிடைச்சது தான் இந்த கம்பெனி பிஸ்குடுக்கல் அப்படின்ற ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனி 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 இயர்ஸாக இருக்குது. இவங்களோட கேபிட்டல் வந்து நியூ டெல்லியில், ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது, சரிங்களா? இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் கம்பெனி. அவங்க என்னென்னலாம் சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மூலிமா எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டட், சேஃப் அண்ட் லீகல், 100% ட்ரஸ்டட், சேஃப் அண்ட் லீகல். ஏன் அப்படின்னா நான் வந்து ஏர்ன் பண்ணுற இன்கமில் டியூஸ்டே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் வித் டிடிஎஸ் டிடக்ஷனோட 5% டிடிஎஸ் டிடக்ஷன். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் அந்த வீக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து வர 5% டிடிஎஸ் டேக்ஸ் போகும். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணி தான் இதில் லீகலாக வந்து ஏர்ன் பண்ணுறோம். எந்த ஒரு இல்லீகல் ஃபார்மாலிட்டிஸுமே எங்களுக்கு கிடையாது, சரிங்களா? எந்த ஒரு ஒளிவு மறையவும் இதில் கிடையாது. எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியாக நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் 2 விதமாக வந்து நம்ம இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணி இந்த கம்பெனியில் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா நான் பிஜி முடிச்சிருக்கேன், பிஎட் முடிச்சிருக்கேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ பண்ணியும் எனக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. ஆனாலும் நான் இப்போ என்னோட 6 வருஷ கெரியர் கேப்புக்கு அப்புறம் நான் வெளியில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு என்னோட சர்டிஃபிகேட்ஸ் கூப்பிட்டு போனால், சொல்லப்போனால் நான் வந்து யூஜியில் ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். அப்படி இருந்துமே நீ இந்த இவ்வளோ கெரியர் பிரேக், இத்தனை வருஷம் கெரியர் பிரேக் அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிற, உங்களுக்கு என்ன அப்டேட் இருக்குது, உங்கள் ஸ்கில்லை நீங்கள் என்ன அப்டேட் பண்ணியிருக்கீங்க, காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி அப்டேட் ஆகிருக்கீங்கன்றது தான் ஃபஸ்ட்டு கொஷினாக கேட்குறாங்க. நம்ம என்ன படிச்சிருந்தாலும் என்ன டிகிரி இருந்தாலும் நம்ம எப்படி அப்டேட்டில் இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம், சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இப்போ எல்லாமே கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்துருச்சு. எல்லாமே வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது தான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு உங்களுக்கு தேவையானது என்னென்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதுதான் மெயினாக. ஏன்னா ஆன்லைனில் ஒர்க் பண்ணோம்னால கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிக் கொடுக்கறதுக்கு 5 டைப் ஆஃப் பண்டில்ஸை வந்து மாஸ்டரி அப்படின்ற 5 டைப் ஆஃப் பேக்கேஜில் வந்து கோர்ஸை வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 5 கோர்சஸ்லேயும் ஒவ்வொரு கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வந்து அதில் ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரும் வச்சுருக்காங்க. அதோட வந்து டீட்டெயில்ஸ் என்னென்னா அங்கே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். இதில் பெரிய பேக்கேஜ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மாஸ்டரி. ஆனால் நான் ஜாயின் பண்ணது ஃபினான்ஸ் மாஸ்டரி தான். ஏன்னா நான் செய்யும் போது அதுதான் வந்து பெரிய பேக்கேஜாக இருந்துச்சு. நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன். நான் இதில் உண்மையாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா நான் வந்து 2 இயர்ஸ்க்கு பிஃபோரே இதில் ஜாயின் பண்ணேன். என்னோட மென்டார் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து 4 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் வந்து 2.5 crores கிட்ட வந்து இதில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சேர்ந்தப்போ என் பாப்பாவுக்கு வந்து 1 வயசு, இப்போ 3.5 வயசு, சரிங்களா? அப்போது 1 வயசு அந்த மாதிரி சரிங்களா? ஸோ நான் என் பேபி வச்சுட்டு பண்ணணும் அப்போ ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது என்னோடய ஃபேமிலியில். அதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனது. அதனால் எனக்கு வந்து நிறைய என்னோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து மெயினாக வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போ அந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணி அப்போ நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் சம் அமௌண்ட்டு, சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாமே இன்கம் ப்ரூஃப் எல்லாமே தனித்தனியாக செப்பரேட்டாக யார் வந்து கேட்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்னென்னா வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து
அந்த 5 பேக்கேஜில் வந்து பெரிய பேக்கேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மாஸ்டரி. அதில் நான் ஃபினான்ஸ் மாஸ்டரில் ஜாயின் பண்ணி தான் நான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 2 இயர்ஸ் கிட்ட நான் பிரேக் எடுத்துட்டு இப்போ திரும்ப அகைன் என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்னோட செகண்ட் பேபியும் இருக்காங்க 1 இயரில் 1.5 இயர்ஸில். ஸோ அவனையும் வச்சுக்கிட்டு 3.5 இயர்ஸில் இருக்க 4 இயர்ஸ் கிட்ட இருக்க என் கேர்ளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தேவையான இந்த டிஜிட்டல் ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு நான் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை வரும், ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த 5 பேக்கெட்ஸில் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி ஆட் ரன் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்கள் அதில் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எப்படி பேசிக்லேருந்து சொல்லிக் கொடுக்குது அட்வான்ஸ் லெவல் வரைக்கும். இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், அது சம்மந்தமாக எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பேக்கேஜ் பிஸ்னஸ் மாஸ்டரியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமேசானில் FBA ஷிப்பிங் இருக்கீங்களா, அது ட்ராப் ஷிப்பிங்கு, பிரிண்ட் டிமாண்ட், இந்த மாதிரியான பின்னாடி ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா டிமாண்டுமே. ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இருந்தாங்களோ, நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இல்லாமல் இன்ஃப்ளூயன்சர்ஸும் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களும் சோஷியல் மீடியாவில் அவங்களோட பிஸ்னஸை சேல் பண்ணுறவங்களும் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆஃப்லைன் பிஸ்னஸ் எல்லாமே டவுன் ஆகிடுச்சு, எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ் தான். வீட்டில் இருந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்களும் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி வந்து க்ரோத் பண்ணலாம், எப்படி வந்து அட்வர்டைசிங் பண்ணலாம், எப்படி பிராண்டிங் பண்ணலாம், எப்படி உங்களோட அக்கௌண்ட்டை வந்து மானிட்டைசேஷன் பண்ண முடியும், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க, சரிங்களா? சின்ன குழந்தைக்கு பேசிக்லேருந்து நானுமே வந்து ஸ்கூல் காலேஜ்லேருந்து படிக்கும்போது எப்படி இருந்தனோ அதை விட இப்போ வந்து நிறைய டெவலப் ஆயிருக்கேன், சரிங்களா? ஏன்னா நமக்கு வந்து ஸ்கூல் குழந்தைக்கு எப்படி சொல்லி தராங்களோ அந்த மாதிரி தான் பேசிக்னு சொல்லி தராங்க. என்ன ஒன்றுனா உங்களுக்கு எல்லாமே வந்து லைவ் செக்ஷன்ஸாகவும் இருக்கும், ரெக்கார்ட் வீடியோஸாகவும் இருக்கும். நீங்கள் லைவாக பார்த்தும் கற்றுக்கலாம், இல்லை ரெக்கார்ட் வீடியோஸை பார்த்து உங்களுக்கு எப்போ ஃப்ளெக்சிபிள் டைம் பீரியட் கிடைக்குதோ அப்போ வந்து ரெக்கார்ட் பார்த்தும் கற்றுக்கலாம், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்சஸ், இந்த மாஸ்டர், இந்த பேக்கேஜெல்லாம் நான் படித்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேக்கேஜை வச்சு நீங்கள் வெளியில் ஒர்க் போகணும் கிடையாது. இந்த பேக்கேஜ் வச்சு இவங்களே ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே 30-40 கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மொத்த பண்டோலையும் சேர்ந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறது பிஸ்னஸ் மாஸ்டர் அண்ட் ஃபினான்ஸ் மாஸ்டர். ஏன்னா நான் ஃபினான்ஸ் மாஸ்டர் தான் சேர்ந்தேன். ஃபினான்ஸ் மாஸ்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான எல்லாமே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க, சரிங்களா? இந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் எப்படி இந்த கோர்ஸஸை முடிச்சுட்டு வீட்டில் இருந்தே உங்களால் ஃப்ரீலான்சிங் மூலிமா, ஃப்ரீலான்சிங் மீன்ஸ் நீங்கள் ஒரே டைமில் 4-5 கம்பெனிங்களுக்கு ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கான ரோட் மேப்பையும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் உங்களுக்கு வந்து எதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து இவங்க சொல்லிக் கொடுத்துட்றாங்க. இவங்களோட கம்பெனிஸில் வந்து நிறைய டெலாய்ட், விப்ரோ, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ், US கம்பெனிஸ்லேருந்துலாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம். இந்த பேக்கேஜஸ்லாம் வந்து நீங்கள் பை பண்ணி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக. இப்போ நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, முடி கொட்டல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுங்கள். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ மீஷோவில் நான் இந்த பொருள் வாங்கினேன், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு சோஷியல் மீடியா, ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரியான இதில் நான் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து என்னோட கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கூப்பன் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து some% கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த கோர்சஸை வந்து பை பண்ணி படிச்சிருவீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதை வச்சு ஃப்ரீலான்சிங் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்து கம்பெனிஸ்க்கு ஒரே டைமில் 4 கம்பெனி கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இல்லையா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கர்ஸ் வந்து ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணி கொடுக்குறது, யூடியூப்பில் ஆட் ரன் பண்ணி கொடுக்குது, அந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் உங்களால் 5000-10,000 வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு கம்பெனி கிட்ட ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, உங்களோட பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து ஆட் ரன் பண்ணுறோம் உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் ரெடி பண்ணி தர ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோக்கு 4000-5000 வந்து சார்ஜ் பண்ண முடியும், சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ யாருக்குன்னா வந்து வீடியோ போடாமலோ ஃபேஸ் காட்டியோ ஃபேஸ் ரிவீல் பண்ணாமலோ நிறைய ஏர்ன் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. நான் உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு some% கமிஷன் கொடுப்பாங்க. அந்த கமிஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த அமௌண்ட் வந்து இருக்கும், சரிங்களா? உங்களோட இதுலேருந்து 70% ஆஃப் த அமௌண்ட் வந்து இருக்கும். நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு குவிக் ரிச் ஸ்கீம், எந்த வேலையுமே பார்க்காம ஒரே நாள்லேயே வந்து பணம் சம்பாரிச்சிடலாம், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக உங்களோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு
ஒரு 40 to 50 டேஸ் கிட்ட ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்து ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 30 to 45 டேஸ் எடுத்துக்கும். அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னோட ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் 60 டேஸ் கூட நான் என்னோட ஃபஸ்ட்டு ஏர்னிங்ஸை எடுத்தேன். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே இது இப்போ நீங்கள் MLM இந்த மாதிரி செயின் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க, அதுவும் தப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, MLM செயின் மார்க்கெட்டிங் எனக்கு மேலே ஒரு பாஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அது உங்களுக்கு நான் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வர இன்கம் 2-3 பேரை பிரித்து எடுப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. நான் மட்டும்தான் பாஸ். இப்போ எனக்கு எவ்வளோ இன்கம் வந்தாலும் அது எனக்கு மட்டும்தான். சரிங்களா? இது நான் தான் எனக்கு இங்கே டார்கெட்டோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் 9 to 5 ஜாப் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவசரமாக என்னோட குழந்தைங்களை பேக் பண்ணிவிட்டு நானும் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு யாரோ ஒருத்தருக்காக நம்ம போயிட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறோம் ஒரு கம்பெனியில். ஆனால் அதுக்கான ஊதியம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறேன், ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் கூட சில சமயம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண ஆச்சுன்னா. ஆனால் இது உங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஒரு டார்கெட் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒர்க்கு. நீங்கள் வீட்டிலேருந்து நினச்ச நேரத்தில் ஃபோன் இருந்தால் எங்கே வேணாலும் பண்ணலாம். வீட்டிலேருந்து மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எங்கே வேணாலும். இப்போ ஒரு டூர் போகிறீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போகிறீங்க, இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் கூட உங்களால் ஃபோனை வச்சுட்டு ஒர்க் பண்ண முடியும். அது ஒரு சிம்பிள் டாஸ்க் தான். சரிங்களா? அந்த டைம்லேயே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதெல்லாம் நான் நிறைய என்னோடய லைவில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா வர கமிஷன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குறது இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்றது. நான் உங்களுக்கு இது என்னென்னா அந்த 5 பேக்கேஜ் இருக்குது. அந்த 5 பேக்கேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, ஒவ்வொரு பேக்கேஜ்க்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வேரி ஆகும். அதோட ஒரிஜினல் வெப்சைட் ப்ரைஸ் எவ்வளோ, ஆஃபர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் அதில் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும். இல்லை நான் டேரெக்டாக போய் வெப்சைட்டில் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் அந்த பேக்கேஜ் நீங்கள் எடுக்கணும்னு போனீங்கனாலுமே அந்த வெப்சைட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 5,000 ஒரு 9,000 அந்த அளவுக்கு எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ என்னோடய கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இது லைஃப் டைம் அக்சஸ். ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ்லாம் நிறைய ஸ்கேம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது சேஃப் அண்ட் கவர்மெண்ட் லீகல் ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம். அதுக்கான இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களே கூகுளில் போய் பிஸ்குருக்களோடைய கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் MCA அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ் ஆரம்பித்தாலும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. இவங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காங்க. நீங்கள் வேணும்னா MCA அப்படின்ற .comல போயிட்டு கம்பெனியோட நேம் போட்டிங்கன்னா அது அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு எந்த 2000 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 2020 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க. இப்போ சரி நான் ஓகே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு என்னோட 3 months ஃபஸ்ட்டு 3 monthsக்கான ஃப்ரீ மென்டார்ஷிப் ஓகேங்களா? இது 5,000 ஒர்த்து உள்ள ஃபஸ்ட்டு 3 monthsக்கான பேசிக் மென்டார்ஷிப் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். உங்களுக்கு என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட் ஏர்னிங்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் இதை எடுத்தவொடனே ஜாயின் பண்ணிட்டு உடனே இன்கம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காது. கண்டிப்பாக இதை நீங்கள் எஃபோர்ட் போடணும். ஒரு 2 hours டெய்லி 2 hours இதுக்கு எஃபோர்ட் போட்டே ஆகணும். போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சும்மா நான் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்கம் வரல அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் சொன்னது எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை சர்டிஃபிகேட் எடுக்கணும். ட்ரைனிங்ஸ் பேசிக் ட்ரைனிங்கை முதல்ல அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஈஸி தான். எல்லாமே நீங்கள் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம் பீரியடில் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நான் சர்டிஃபிகேட்டை வச்சு எப்படி பண்ணலாம்னா இவங்களே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃப்ரீலான்சிங்கில் நீங்கள் வே டு ரோட் மேப் அதுக்கான தனி இதுவும் இருக்குது. என்ன அப்படின்னா 2 lakhs வரைக்கும் எப்படி earn பண்ணலாம், ஒரு மாதத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் எப்படி earn பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க லைவாக சொல்லி கொடுக்குறாங்க. அடிக்கடி லைவ் ப்ரோக்ராம் போடுவாங்க. இதில் என்ன ஒரே ஒன்று என்னென்னா எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸாகவும் இருக்கும், லைவ் செக்ஷன்ஸும் இருக்கும். ஆனால் எல்லாமே இங்கிலீஷ் அந்த ஹிந்தியில் தான் இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும். எனக்கு ஆனால் இது பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அளவுக்கு இங்கிலீஷ் தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேசிக் நார்மல் நீங்கள் ஒரு யூஜி அட்லீஸ்ட் ஒரு யூஜியாவது முடிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு யூஜி முடிச்சிருக்கணும். கண்டிப்பாக 18 years and above இருக்கணும். உங்களோட ஆதார் கார்டு இருக்கணும். ஏன்னா நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஆதார் அண்ட் பேன் கார்டு இருந்தால் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஏன்னா நீங்கள் TDS பே பண்ணுறீங்க இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு நீங்கள் இது முடிச்சது மட்டும் இல்லாமல் TDS பே பண்ணுறதுனால உங்களோட பேன் கார்டு ஆதார் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும். கண்டிப்பாக யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஏன்னா ஆஸ் எ ஹவுஸ் ஒய்ஃப் 2 குழந்தைங்களோட வச்சுக்கிட்டு நான் வந்து என்னோடய ஹவுஸை மேனேஜ் பண்ணிக்கிட்டு ஹவுஸ் ஹோல்டையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து டெய்லி 2 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுக்கு வந்து எந்த பேக்கேஜ் வேணும், எந்த பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நான் உங்கள் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். அதை பாருங்கள். ஏன்னா இதில் இது வரைக்கும் 3 லட்சம் பேர் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக சொல்லணும்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆடிட்டர்ஸு, டீச்சர்ஸு, நர்ஸு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வர இன்கம் எனக்கு பத்தலை அப்படின்னு. ஏன்னா இந்த டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கிட்டு இந்த ஃபினான்ஷியல் மாஸ்டரி மூலிமா கற்றுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க மட்டும் கிளினிக்கில் உட்காந்து ஒரு பக்கம் பேஷண்ட்டை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேருந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் சரிங்களா, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன், 9 to 5 ஜாப் போகிறேன், வீக்கெண்ட் ஆனால் எனக்கு ஃப்ரீ தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த வீக்கெண்ட் டைம்லையும் ஒரு டெய்லி 2 ஹார்ஸ், நைட்டில் வந்து ஒரு 2 ஹார்ஸ், இல்லை ஈவினிங் ஒரு மார்னிங் ஒரு 1 hour அந்த மாதிரி கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால எக்ஸ்ட்ரா இன்கம்காக எனக்கு ஏன்னா நிறைய ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 3 லட்சம் பேர் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ட்ரஸ்டடானது நீங்களே நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து வேணும்னாலும் கூகுளில் போயிட்டு கம்பெனியோட நேம் போட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். சப்போஸ் ஒரு சிலர் என்ன நினைக்கலாம், நீங்கள் இல்லை நான் பார்த்தேன் எனக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்பெனி வளரணும் அப்படின்னா ஒரு கம்பெனி டவுன் பண்ண தான் செய்வாங்க ஒரு சிலர், சரிங்களா, ஒரு சிலர். அதுக்காக எல்லாரும் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு ஜான்சன்ஸ் பேபி அந்த பவுடர் அந்த யூஸே அந்த பேபி ப்ராடக்டே வந்து பேன் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அது வந்து குவாலிட்டி இல்லை, அது இது அப்படின்னு சொல்லி வந்து கட்டுக்கதை கட்டி விட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி மூடிட்டாங்களா, இல்லை நம்ம ப்ராடக்ட்டை வாங்காமல் இருக்கோங்களா? சொல்லுங்கள். வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருக்காங்க. இல்லை கம்பெனி தான் இல்லை நாங்கள் வந்து தப்பான ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு கம்பெனி வளர்கிறதுக்காக இன்னொரு கம்பெனி இப்போ ஹிமாலயா ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மாற்றி சொல்கிறது இதுதான் இங்கே இருக்கிறது. இந்த மாதிரி சோஷியல் ரியாலிட்டி நம்ம வந்து அது ரியலாக நடக்கிறது எல்லா இடத்துலையுமே, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து, நம்ம ஃபேமிலியிலேருந்து, நம்ம வெளியில் இருந்து, எல்லாத்துலேயுமே சரிங்களா, பப்ளிக்கில் இருந்து. ஸோ நல்லா யோசிச்சு முடி பண்ணுங்கள். இது பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கா இல்லை புரியலையா என்னன்னு தெரியல. நீங்கள் கிளியராக பொறுமையாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் என்னென்ன அந்த கோர்சஸ் பேக்கேஜில் என்னென்ன இருக்குன்றதையும் இந்த வீடியோக்கு கீழே லிங்க்கில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இதை சேவ் பண்ணிக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணிடாதீங்க. வீட்டிலேருந்து வேலை பார்க்குறதுக்கு 2 ஹவர்ஸில் நல்ல ஏர்னிங்ஸ் வர்றதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என்னால் சேர முடியாது, என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு 3 மாதம் கழிச்சு கூட 6 மாதம் கழிச்சு கூட ஜாயின் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் எப்படி தெரியுமா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். நான் வந்து ஃபினான்ஸ் மாஸ்டரிக்கு வந்து 14,000 வந்து 14,999 15,000 பே பண்ணி நான் தான் இந்த ஃபினான்ஸ் மாஸ்டரில் ஜாயின் பண்ணேன். நான் எப்படி தெரியுமா ஜாயின் பண்ணேன், மகளிர் உரிமை தொகை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நான் ஜாயின் பண்ணேன். அதுவும் என்னோடய வீட்டில் கொடுக்குற காசு அது இதுன்னு ஏதாவது மீறுது. ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் நினச்சா நம்மளால் சேர்த்து வைக்க முடியாதது கிடையாது. அந்த மாதிரிலாம் நான் சேவ் பண்ணி தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸ் இல்லை ஏதாவது இன்கம் ப்ரூஃப் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸில் போய் பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி நிறைய கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.